ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கல்வி அகிதம் ராஜ்குமார் பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சினா என்ன, டிஎன்பிஎஸ்சி எப்படி நம்ம படிக்கிறது, எதனால் வந்து நம்ம ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ண முடியல அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ஸ்கூல் புக்ஸே ஃபஸ்ட்டு அவங்க வாங்கி வைக்கிறது இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருந்தாலுமே செய்யுள் பாடப்பகுதி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாடப்பகுதியை நம்ம படிச்சிருந்தால் மட்டும்தான் வந்து அதில் இருக்க பொருளுக்கான அர்த்தம் நமக்கு தெரியும். ஓகேங்களா? நம்ம இப்போ சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டு புக்கை நம்ம தமிழ் புக்கை தூக்கி எட்ட போட்டுறக்கூடாது. 100 மார்க்கு நம்ம ஈஸியாக தூக்கி நம்மக்கிட்ட கொடுத்துட மாட்டாங்க. ஓகேங்களா? எதை வச்சு நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, 100 மார்க்கு எல்லாருமே எடுத்துடலாங்க. ஜிஎஸ் முக்கால்வாசி பேர் ஆல்ரெடி முடிச்சிருப்பாங்க 75 மார்க்கு. இவங்க 100 மார்க்கு இது 75 மார்க் 120 மார்க் எடுத்தால் வேலை கிடச்சிருமே. 100 மார்க் ஈஸியாக தூக்கி கொடுத்துட மாட்டாங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக வந்து நம்ம இதை படிக்கணும். என்ன சொல்கிறீங்க, செய்யுள் இருக்குல்ல, செய்யுள் பகுதியை வந்து நம்ம கண்டிப்பாக படிச்சிருக்கணும். செய்யுள் பகுதியை நம்ம கண்டிப்பாக படிச்சிருந்தால் மட்டும்தான் நம்ம ஒரு 95 ப்ளஸ் போட முடியும். 6th to 12th இருக்க செய்யுள் பகுதி பாடல் இருக்குல்ல, அந்த பாடலில் என்ன அந்த வரி இருக்கும்ல, இப்போ அந்த வரி இருக்குது அப்படின்னா அந்த வரிக்கான அர்த்தம் என்ன நமக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்ம 95 ப்ளஸ் போட முடியும். ஓகேங்களா? ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கூல் புக்ஸ். ஏற்கனவே ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், ஸ்கூல் புக்ஸ் வந்து எல்லாத்தையும் இருக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கை கலெக்ட் பண்ணுங்கள். ஸ்கூல் புக் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா பைசா பே பண்ணியாவது இது தமிழ்நாடு புக்ஸ் இருக்கும்ல, தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை கொண்டு போய் ஜெராக்ஸ் கார்டில் கொடுத்து அதை பிரிண்ட் அவுட் எடுத்தாவது வச்சுக்கோங்க. கலர் பிரிண்ட் அவுட் வேணாங்க. நீங்கள் படிக்க போகிறீங்க, உங்களுக்கு எது தேவையோ அதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கங்க. கலரில் கூட எடுக்கணும்னு அவசியம் இல்லை. பிளாக்கில் இருந்தாலே படிக்கிறது நம்ம பிளாக்கில் இருந்தாலே போதும். நமக்கு ரெட் கலராக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. சில பேருக்கு உங்களுக்கு கலராக வேணுன்னா நிறைய இடத்துல புக்ஸ் கிடைக்குது. கொஞ்சம் புக்ஸ் அதிகமாக எங்கே எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, காயலாங்கடைக்கு போனீங்கன்னா நிறைய காயலாங்கடைனா தெரியும்ல உங்களுக்கு. அங்கே போனீங்கன்னா பேச்சம்பழத்துக்கு இடம் வாங்குறதுக்கு இதெல்லாம் வாங்குவாங்கல்ல, கடைக்கு போட்டு அங்கே புக்ஸு போட்டிருப்பாங்க. அங்கே போயிட்டு ஒரு 4-5 கடை ஏறி இறங்குனீங்கன்னா உங்களுக்கு புக்ஸ் கிடைக்கும். 4 புக்ஸ் அங்கே தான் கலெக்ட் பண்ணேன். அப்புறம் இப்போ 4th 5th 4ஆம் மாதம் 5ஆம் மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்கூல் முடிஞ்சிடும். அந்த டைமில் நான் புக்ஸ் கலெக்ட் பண்ணேன். புக்ஸு நீங்கள் இதே மாதிரி இடத்துல கலெக்ட் பண்ணலாம். புக்ஸு கண்டிப்பாக மஸ்ட்டுங்க, வேணுங்க. மேக்ஸுக்கு புக்ஸு தேவையில்லாம் விட்டுறாதீங்க. மேக்ஸு 6th to 10th மேக்ஸ் புக் கண்டிப்பாக கலெக்ட் பண்ணுங்கள். அப்படி கலெக்ட் பண்ண முடியல அப்படின்னா ஜெராக்ஸ் எடுத்துங்க. புக்கே ஜெராக்ஸ் எடுக்க வேணாம். இப்போ எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப் இருக்குது அப்படின்னா, எல்சிஎம் எங்கே இருக்குது, வேர் டு ஸ்டடி கொடுத்துருப்பாங்க. நிறைய இன்ஸ்டியூட்டில் வேர் டு ஸ்டடி எங்கே இருக்குன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த வேர் டு ஸ்டடி எங்கே இருக்குன்றதை பார்த்து அந்த பேஜஸ் மட்டும் நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்துக்கங்க. ஒரு 6th புக்கில் ஒரு அதிக பெருசாலாம் கொடுக்க மாட்டாங்க. 6th புக்கில் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி 7th புக்லேயும் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க. 8th 9th 10th இது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேஜ் 11 பேஜ் வர மாதிரி இருக்கும். அதில் மட்டும் நீங்கள் அந்த 10 பேஜை மட்டும் ஜெராக்ஸ் எடுத்து அந்த சின்னதாக ஒரு புக் சைஸில் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அந்த சின்ன புக் மாதிரி 6th to 12th மேலே நோட் பண்ணிக்கங்க. 6th 7th 8th 9th 10th நோட் பண்ணிவிட்டு அதை சின்னதாக ஒரு ஜெராக்ஸ் எடுத்து சின்னதாக மொத்தமாகவே பின் பண்ணி வச்சுக்கோங்க. மேக்ஸ் புக்கு, தமிழ் புக்கு இல்லைனா தமிழ் புக் ஜெராக்ஸ் போட்டுருங்க. சிறப்பு தமிழ்லாம் படிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா, சிறப்பு தமிழில் செய்யுள் இருக்கும்ல, செய்யுள் நம்ம பார்க்கணுங்க. அதில் என்ன வரி கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்து அதை நம்ம அதுலேருந்து நோட்ஸ் எடுக்கணும். அந்த வரி இருக்குன்னா அந்த வரி தெரியல அப்படின்னா அதோட பொருள் என்னன்றது தெரிஞ்சுக்கணும். அதுலேருந்து கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது. 10th ஒரு 8 கொஷின் எடுத்தாலும் 2 கொஷின் கண்டிப்பாக 11th 12th தான் எடுப்பாங்க. அதிலே கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, 15 மார்க் வந்து அறிஞர்களும் தொண்டு இருக்குல்ல, அதில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க 15 மார்க்குக்கு. மிச்சம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இலக்கணம் பகுதியில் தான் வருது. அந்த 15 மார்க் மட்டும்தான் 6 முதல் 10 வரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த இலக்கணத்துக்கு 6 முதல் 10 வரையும் கொடுக்கலங்க. அதனால் அவங்க அதுலேருந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. 10ஆம் வகுப்பு தரம் தான் சொல்லியிருக்காங்களே தவிர நான் 10வது புக்குள்ளே மட்டும்தான் கேட்பேன்னு சொல்லலை. ஆனால் அந்த 15 மார்க் மட்டும்தான் 10ஆம் வகுப்புக்குள்ளே கேட்பன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுவும் வந்து ஃபஸ்ட்டு இந்த வாட்டின்ற போது கொஞ்சம் ஈஸியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஈஸியாக இருக்குன்னா படிச்சிருந்தால் தான் ஈஸியாக இருக்குங்க. படிச்சிருந்தாலுமே கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது படிச்சுட்டே இருப்பாங்க, டைம் பத்தாது, டைம் பத்தாமல் ஒன்று இருந்ததை இதெல்லாம் வருமானு ஒமிட் பண்ணிருப்பாங்க. அந்த ஒமிட் பண்ணதாக பார்த்து கேட்டிருப்பாங்க. அதுதான் வந்து படிச்சிருந்தாலுமே அவங்க பாஸ் ஆகாததுக்கு காரணம் ஒமிட் பண்ணுறாங்களே, அந்த ஒமிட் பண்ணது கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? இது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா,
உங்களுக்குன்னு தனியாக நீங்கள் ஷெடியூல் போடுங்க. ஓகேங்களா? ஷெடியூல் போடுறது அப்படின்னா இன்ஸ்டியூட்டில் நிறைய பேர் ஷெடியூல் போட்டு கொடுத்துருப்பாங்க. இப்போ 1 வீக் இருக்குன்னா 1 வீக்குக்கு நீங்கள் என்ன படித்து முடிக்கணுன்றதை படித்து முடிச்சிடுங்க. படித்து முடிக்க முடியலையா நெக்ஸ்ட் வீக்கில் அதை அப்படியே விட்டுட்டு அடுத்த இதுக்கு போகாதீங்க. எந்த டாபிக் கஷ்டமாக இருக்கோ அதை ஃபஸ்ட்டு படிங்க, அதை ஃபஸ்ட்டு முடிங்க. நம்ம இந்திய அரசியலமைப்பு இருக்குது அப்படின்னா அது மண்டையில் ஏறலை அப்படின்னா திரும்பி திரும்பி படிங்க. யூடியூப்பில் நிறைய பேர் ஷார்ட்ஸ் போட்டிருப்பாங்க. நானும் உங்களுக்கு யூடியூப்பில் ஷார்ட்ஸ் கொடுத்துருப்பேன். ஷார்ட்ஸ்னால் ஷார்ட்கட் கொடுத்துருப்பேன். அந்த ஷார்ட்கட்டை பார்த்து உங்கள் மைண்டில் ஏற்றிக்கிங்க. அது உங்கள் மைண்டில் ஏறினா நீங்களாக ஒரு ஷார்ட்கட் போடுங்க. நீங்களாக ஒரு ஷார்ட்கட் போடும்போது தான் உங்களுக்கு மைண்டில் நிற்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்கட்டு தாங்க. அதாவது இப்போ திடீர்னு மறந்து போகுது, 10 நாளுக்கு அப்புறம் திரும்பி ரிவிஷன் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் அந்த இதை படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான ஷார்ட்கட் என்னன்னு தெரிஞ்சதுன்னா டக்குன்னு ஞாபகம் வந்துடும். என்னடா எல்லாருமே வந்து ஷார்ட்கட் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க, இவர்னா ஷார்ட்கட் பார்க்க சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. சில பேருக்கு ஷார்ட்கட் பிடிக்காது, சில பேருக்கு ஷார்ட்கட் பிடிக்கும். உங்களுக்கு ஷார்ட்கட் தான் பெட்டராக இருக்குன்னா ஷார்ட்கட் எடுத்துக்கோங்க. படித்தாலே மைண்டில் நிற்கிதுன்னா ரிவைஸ் பண்ணி நீங்கள் மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? நான் ஷார்ட்கட் படித்தா மட்டும்தான் உங்கள் மைண்டில் ஸ்டோர் ஆகும்னு நான் சொல்லணும். ஓகேங்களா? உங்களுக்கு எது செட் ஆகுமோ, இப்போ ஷார்ட்கட்டில் உங்களுக்கு மைண்டில் நிற்கிதுன்னா நீங்கள் ஷார்ட்கட் நோக்கி ஓகே நமக்கு படித்தா மைண்டில் ஸ்டோர் ஆகலை, ஷார்ட்கட்டில் தான் ஸ்டோர் ஆகுது அப்படின்னும் போது ஷார்ட்கட் யூஸ் பண்ணுங்கள். இல்லை எனக்கு படித்தாலே போதும் ஷார்ட்கட் தேவையில்லை அப்படின்னா படிங்க. நான் ரெண்டுமே வந்து பண்ண சொல்ல, உங்களுக்கு எது பெட்டராக இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்கள். ஷார்ட்கட்டு தான் உங்களுக்கு மைண்டில் நிற்கிது அப்படின்னா நீங்கள் யூடியூப்பில் போய் தேடினீங்க அப்படின்னாலே நிறைய பேர் ஷார்ட்கட் போட்டிருப்பாங்க. அது எது உங்களுக்கு பெட்டராக இருக்கோ அது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி எது டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருப்பாங்க, அது உங்கள் மைண்டில் நிற்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா குப்தர்கள் நவரத்தினர்கள் இருப்பாங்க. விட்டல் பட்டர் அப்படின்னா பட்டர் பார்த்தீங்கன்னா அதிசயமாக வந்திருக்கும். அதாவது பால் வந்திருக்கும், பால்லேருந்து தயிர் வந்திருக்கும், தயிர்லேருந்து வெண்ணெய் வந்திருக்கும். இது ஒரு அதிசயம். ஓகேங்களா? அது ஒரு வித்தை மாதிரி இருக்கும். அதுதான் நான் ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன், மாய வித்தைக்காரர். விட்டல் பட்டர்னால் மாய வித்தைக்காரர். ஓகேங்களா? அதே மாதிரி நிறையா இதுக்கான லிங்க் பண்ணி ஷார்ட்கட் போடுங்க. உங்களுக்கான ஷெடியூலை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். படிக்க முடியலன்னா டைம் எடுத்து படிங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு வாரத்தில் உங்களால் முடிக்க முடியல அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கங்க. ஏன் அப்படின்னா அடுத்த வாரத்தில் உங்களுக்கு ஈஸியான சப்ஜெக்ட் இருக்கும்போது அதையே உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. ஓகே, இது ஏற்கனவே படிச்சிட்டிங்க அப்படின்னா படிக்காததுக்கு ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுங்க. எது படிக்கலையோ அதை படிங்க. அதை படிச்சுட்டு அதை வந்து நீங்கள் படித்து முடிச்சுட்டு நீங்கள் லாஸ்ட்டு ஒரு 3 மந்தில் ரிவைஸ் பண்ணுற அளவுக்கு படிச்சிருங்க. ஓகேங்களா? அடுத்தது மேக்ஸ் பார்த்தீங்கன்னா டெய்லியும் எல்லாருமே சொல்லுவாங்க 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். எப்படிங்க பண்ணுறது, இதையே படித்து முடிக்க முடியல அப்படின்னும் போது எப்போ திரும்ப மேக்ஸ் பார்க்குறீங்க? அப்படியே உட்காந்துருக்கும்போது அப்படி கண்ணை அப்படியே சொக்கி இழுக்கும். அந்த டைமில் மேக்ஸ் எடுங்க. மேக்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மைண்டு ரீஃப்ரெஷ் ஆகும். உங்களுக்கு எதுவுமே வந்து தூக்கம் வராது. உங்களுக்கு மேக்ஸ் பார்க்கும்போது நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். தூக்கம் வரும்போது மேக்ஸ் எடுத்து ஃபஸ்ட்டு கஷ்டமான சம்மில் போனீங்கன்னா தூக்கம் வந்துடும். ஓகேங்களா? நீங்கள் ஈஸியாக இருக்க 2-3 சம்மை போட்டு பாருங்கள். ஈஸியாக இருக்க 2-3 சம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே உங்களுக்குள்ளேயே ஒரு ரீஃப்ரெஷ் வரும். நம்ம சம் போட்டுட்டோமே அப்படின்னு ரீஃப்ரெஷ் ஆகி நீங்கள் போட ஆரம்பிப்பீங்க. தூக்கம் வரப்போலாம் மேக்ஸ் போடுங்க. மேக்ஸில் மொத்தம் 10, 11, 12 டாபிக் தான் இருக்குங்க. நிறைய மாடல்ஸ் இருக்கும். திருப்பி பாருங்கள். ஒரு நாளைக்கு ஒரு 5 சம் பாருங்கள். ஒரு நாளைக்கு 5 சம் பாருங்கள். நீங்கள் ஒரு நாளைக்கு 5 சம்னா பார்த்துங்க, 10 நாளைக்கு எவ்வளோ சம் பார்த்துருப்பீங்க? 50 சம் பார்த்துருப்பீங்க. 100 நாளைக்கு 500 சம் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? 200 நாளைக்கு 1000 சம் பார்த்துருப்பீங்க. நீங்கள் வந்து சிலபஸே முடிச்சிடலாம். புக்ஸில் அவ்வளோ ஒன்றும் பெருசாக அந்தளவுக்கு நிறைய கண்டென்ட்லாம் இல்லைங்க. நிறைய கண்டென்ட்லாம் மேக்ஸில் அந்தளவுக்கு 4000 சம் 3000 சம்லாம் இல்லை. ஒரு நாளைக்கு 5 சம் பார்த்தாலே 200 நாளைக்கு நீங்கள் கரெக்டாக 1000 சம் முடிச்சிடலாம். ஓகேங்களா? அதனால் ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 5 சம் பாருங்கள். தூக்கம் வரப்போலாம் 5 சம் பாருங்கள். காலையில் எந்திரிக்கீங்களா? காலைல ஒரு 5 மணி 5:30 மணிக்கு எந்திரிக்கிங்களா? சில பேருக்கு வந்து காலைல செட் ஆகாது, 6-7 மணிக்கு தான் எந்திரிப்போனா 6-7 மணிக்கு எந்திரிங்க. எந்திரிச்சிட்டு பல்ல விளக்குங்க, சாப்பிடுங்க, ஃப்ரீயாகுங்க. 10 மணிக்கு உட்காருங்க. 10 மணிலேருந்து உட்காருங்க. 1 மணி 1:30 வரைக்கும் படிங்க. 2 மணிக்கு அப்புறம் 2 மணிக்கு சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு ஒரு 2 to 3 இல்லை 2 to 4 தூங்குங்க. 4க்கு அப்புறம் 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் படிங்க. படிச்சுட்டு 8 to 9 சாப்பிடுங்க. 9 to 10 இல்லை 11ங்க. 9 to 11, 12 பாருங்கள். அந்த டைமில் 9 to 10 எதாவது பார்த்துட்டு இல்லை ரிவைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேக்ஸ் பாருங்கள். மேக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்னா தூக்கம் வராது உங்களுக்கு. ஓகேங்களா? இது தாங்க
உங்களுக்கு சொன்ன ஸ்டெப்ஸு. வேறு ஏதாவது டவுட்டு, வேறு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும்னா கேளுங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷார்ட்கட்டுக்கான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். என்னோடய ஷார்ட்கட்ஸ் எல்லாத்தையுமே பாருங்கள். ஷார்ட்கட்ஸை பார்த்துட்டு அதில் ஏதாவது உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குது, இந்த ஷார்ட்கட் செட் ஆகலை சார், இதுக்கு இது செட் ஆகலை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கானதை உங்களுக்கு செட் ஆகிறவங்க நான் சேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்களா? சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.